நான் போய் பார்க்குறேன், அந்த ஒயிட் கலர் துணியை வச்சு இப்படி தொங்கிட்டு இருக்கும்போது ஸ்டில் நான் அப்போ என்னடா பண்ற அப்படின்னு சொல்லும்போது வெளியே தலை காட்ட முடியல, குழந்தைகளையும் பார்க்க முடியல. அவங்களுக்கு ஒரு நடப்பினமா இருக்கேன், நான் இருந்து என்ன பண்றதுன்னு சொன்ன அந்த ஒரு வேர்டு. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. கலை நான் ஒரு அனாதை அப்படின்னு பேசினாரு. ஏன் அவர் அனாதைன்னு சொன்னார் அந்த மேடையில? எங்களை கூட்டிட்டு போய் அங்கே உட்கார வைக்கல, பேசலைன்றது கூட எங்களுக்கு ஆதங்கம் இல்லம்மா. ஆனால் நான் ஒரு அனாதைன்னு என்னை வச்சுக்கிட்டு இப்படியே வருஷம்லாம் சாகடிக்கிறேன் அம்மா. அப்போ அவன் அனாதைன்னு, அப்போ நான் அனாதை தானம்மா. கலை பயங்கரமா டிப்ரெஷன்ல இருந்ததா சொல்லிட்டு இருந்தாரு. சோ அந்த டைம்ல எப்படி இருந்தாருப்பா கலை? சூசைட் ட்ரை பண்ண ஆரம்பிச்சான். நிறைய டைம் ட்ரை பண்ணிருக்கான். டிப்ரெஷன் தாங்க முடியாம அவன் டிப்ரெஷன் டைம்ல நாங்களும் தூங்க மாட்டோம். நைட் எல்லாம் தூங்க மாட்டாரா கலை? தூங்கவே மாட்டான். அவன் மார்னிங் 5 o'clock தான் அவன் தூங்கவே செய்வான். டோர் கிட்டே உட்காந்து என்ன பண்றான்னு ஒரு பிள்ளையை தூங்க வச்சுட்டு வெளியே வந்து இவனே மாத்தி பார்க்க வேண்டியதா இருக்கும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு கலைக்கு என்ன தகுதி இருக்குன்னு மக்கள் பேசுறாங்க. அதை பத்தி சொல்றதுக்கு உங்க யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. ரோல் பண்றீங்க, மீம் பண்றீங்க, அது உங்களோட வியூஸ்க்காக நீங்க பண்றீங்க. ஆனா ஒரு திறமையுள்ள மனுஷன் நீங்க அப்படி சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அந்த அகோரியில அந்த முடியெல்லாம் ஒட்டு முடி தானே? ஆமா, அது காசில திருச்சது. அந்த முடியெல்லாம் எடுத்தது எப்போ? அந்த அகோரி கெட்டப்ப இப்ப பிக் பாஸ்ல ஒரு கெட்டப் பாக்குறோம்ல, அந்த கெட்டப்பா மாத்துனது எப்பமா? முடி எப்படி எடுத்தான் அப்படின்னா, இவ்வளவு திறமையான மனுஷன் இப்படி அகோரியா நிப்பான்றது எங்களால ஏத்துக்கவே முடியல. நீங்களே உங்க தம்பி அகோரியானதை ஏத்துக்கல? எப்படி முடியும்? நாங்க அவனை வேற மாதிரி பார்த்திருக்கோம். கலையை நீங்க பாக்குறது வேற. பிக் பாஸ் 9 போட்டியாளர்கள்ல அதிகமா விமர்சனத்துக்குள்ளானது கலையரசன் தான். கலையை எனக்கு அகோரி கலையா தெரியாது, ஆனா அதுக்கும் முன்னாடி நாட்டுப்புற கலைகள்ல சாதனை பண்ண ஒரு கலையரசனா தான் எனக்கு தெரியும். கிராமிய புதல்வன் அகாடமி அப்படின்னு கோயம்புத்தூர்ல ஒரு நாட்டுப்புற கலையை பல மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அகாடமியை ரன் பண்ணிட்டு இருந்தாரு. கண் இமைகள்ல லட்சம் ஊசியை எடுத்து கரகாட்டம் ஆடி சாதனை, கண் இமைகள்ல 1000 பிளேடு எடுத்து கரகாட்டம் ஆடி சாதனை, கருப்பசாமி ஆட்டம் தொடர்ந்து 3 மணி நேரம் ஆடி சாதனை, குதிரை ஆட்டம் தொடர்ந்து 3 மணி நேரம் ஆடி சாதனை. அது மட்டுமல்ல, ஐநால யூத் அம்பாசிடர்னு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நாட்டுப்புற கலைகளை பத்தி பேசியிருக்காரு. டாக்டர் அப்படிங்கிற பட்டமும் இந்த நாட்டுப்புற கலைக்காகவே கலைக்கு கிடைச்சது. 1000 பறை வாசிக்கிறவங்களை ஒரே இடத்துல கூட்டி அந்த பறை இசை நிகழ்ச்சி அப்படிங்கிற சாதனையை நிகழ்த்தியவர் கலை. இப்படி நாட்டுப்புற கலைகள்ல பல சாதனைகளை நிகழ்த்தின டாக்டர் கலையரசன் அகோரியா மாறி சரிவை சந்திக்க ஆரம்பிச்ச இடம் தேவையில்லாத ஒரு வாழ்க்கை அத்தியாயம்தான். இன்னைக்கு அவங்க அம்மாவும் அக்காவும் நம்ம கூட இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கலையரசன் அனாதை கிடையாது. போன வருஷம் கூட அவங்க அம்மா அக்காவோட நானே இன்டர்வியூ பண்ணியிருப்பேன். இந்த கலையரசனுடைய வாழ்க்கையில சரிவுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத அவங்க அம்மா அக்கா கிட்டேயே நம்ம பேசலாம். ஒரு மனிதன் சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ன வயசுலயே சாதிச்ச கலை எதுக்காக இவ்வளோ சர்ச்சை? பேசலாம். வணக்கம். பிக் பாஸ் 9 ஒரு வாய்ப்பு கலையரசனுக்கு கிடைச்சது. ஆனா ஊரே என்ன பேசுது தெரியுமா? அகோரி கலையெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விடலாமா அப்படிங்கறத ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த மேடையில நின்று கலை நான் ஒரு அனாதை, என் மனைவி தான் என்னை திருத்தி இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பேசினார். ஸோ அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒரு பக்கம் மனைவியோட ஆதரவு, ஒரு பக்கம் என்னுடைய அம்மா அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அனாதை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள்லாம் கூட தானே இருந்து பார்த்துக்கிட்டீங்க, அதை நான் பார்த்தவ, அதனால கேட்குறேன், ஏன் அவர் அனாதைன்னு சொன்னார் அந்த மேடையில்? அதை கேட்டவுடனே எனக்கே ஒரே ஷாக்குமா, ஒரே அதிர்ச்சி. என்னால் அந்த நிமிஷம் பிக் பாஸ் போகிற வரைக்கும் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கு நாள் கூட நான் காஸ்டியூம்லாம் எடுக்கணும், எனக்கு பணம் வேணும்னு சொல்கிறேன். நான் மாட்டல் இதெல்லாம் அடமானம் வச்சு அவனுக்கு பணம் அனுப்புகிறேன். ரோபோ சங்கர் அண்ணன் அவர் இறந்த டெத்துக்கு போகும்போது கூட மாலை வாங்க காசு வேணும்னு எங்கள் டீம் எல்லாமே யார் அந்த படம் மூவி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த டீம் எல்லாமே அங்கே இருக்காங்கம்மா, நான் அவங்க நைட்டே நான் அங்கே போகணும், ஆனால் போக முடியல, இப்போ எனக்கு மாலை வாங்க கூட காசு நீங்கள் தான் போடணும்னு சொல்கிறேன். சரிடான்றேன். அப்புறம் பிக் பாஸ் செலக்ட் ஆகிட்டேம்மா, நீங்கள் 2-3 தடவை சென்னைக்கு வரணும், வந்துடுவீங்களாம்மான்லாம் என்னை சொல்லி, நீங்களும் அக்காலாம் அடிக்கடி வாங்கம்மா, அந்த படம் எடுத்த தயாரிப்பாளர் அண்ணன் சிவான்னு இருக்கார்ல, அவர் ரூமுக்கு நீங்கள் வந்துருங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன்,
நீங்கள் எனக்கு என்ன வேணுமோ செய்யுங்க, நீங்கள் எதாம்மா உள்ளே வரணும் போகணுன்னு இப்படிலாம் எங்ககிட்ட அப்பப்போ இங்கே என்ன நடக்குது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு இந்த இப்படி 100-150 கேள்வி எழுத சொல்கிறாங்கம்மா, 10-20 பேர் வச்சு கேள்வி கேட்பாங்கம்மா, இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் அவன் அங்கே போயிட்டு வர்றது எல்லாமே என்கிட்ட அப்பப்போ இப்படி போனோம்மா, இப்படி வந்தேம்மா, இதை பேசுனாங்கம்மா, நான் இதெல்லாம் சைன் பண்ணி கொடுத்துருக்கேம்மா, இவ்வளோ அமௌண்ட்டுமா அப்படின்னு என்கிட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டே தான் இருந்தான். அப்புறம் என்ன செஞ்சான்னா, ஏன்னா இது 3 மாதத்துக்கு முன்னாடியே மீனாட்சிபுரத்தில் எங்கள் சொந்த ஊரில் இருக்கும்போதே இவனை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை தான். ஏன் அப்படின்னா அந்த மூவி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த மூவி பண்ணுறதுனால அதில் போயிடலாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். தம்பி ஒரு நாளாவது போயிட்டு வாடா, நம்ம மூவி பண்ணுற அப்படின்னா தேட்டரில் எல்லோரும் வந்து படம் பார்க்க முடியாது. ஆனால் நீ இந்த விஜய் டிவிக்குள்ளே போனேன்னா ஒரு நாள் தேவிமாக இப்படி டிவியில் வந்தியா அப்படின்னு எல்லோரும் பார்த்தேன்னு சொல்லுவாங்க தம்பி. அப்போ உன்னோட பேர் இந்த பேரும் மறையும், நீ நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அம்மா பட்ட கஷ்டத்துக்கும் நம்ம இன்றைக்கி நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா நீ அந்த இடத்துக்கு போயிட்டு நீ யாருன்னு காமிச்சிட்டு அகோரி கலை இல்லை நான் பிக் பாஸ் கலைன்னு சொல்லி வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் நீ மூவி பண்ணு, வேறு என்ன நினைக்கிறியோ அதை பண்ணி நல்லதை பண்ணுடான்னு சொல்ல வந்து சரிம்மா அப்படின்ட்டு போகிறேன். அந்த ஒரே நாளில் வந்து நான் சரிம்மா நான் சிவான ரூமில் தான் தங்குறேன், அடுத்தடுத்த படம் எனக்கு இருக்குது, இவர் சசிகுமார் அண்ணன் படம் இருக்குது, விஜய் ஆண்டனி படம் அண்ணன் படம் இருக்குது, அப்படின்லாம் எல்லாமே இருக்குது. நான் அதனால் அங்கே என்னை கூப்பிட்றாரு, நான் போகிறேம்மான்னு சொல்லிட்டு தாம்மா இங்கே வந்தியான். வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் இருக்கும். அப்போ ஒரு டைம் என்னன்னா ஒரு ஃபோட்டோ பிரகாவும் கலையும் ஒன்றா இருக்கிற மாதிரி பிக் பாஸ்குள்ளே போகிற நேரம் அவள் வீட்டுக்கு இப்போ எதுக்கடா போனா அப்படின்னும்போது டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது வாங்க போகிறேம்மா அப்படின்ட்டியா. என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம்? இந்த ஆதார் கார்டு, பாஸ்புக்கு, பேன் கார்டு இந்த மாதிரிலாம் அங்கே இருக்குதுன்னு சொன்னியா. ஒருவேளை அவன் வந்து அங்கே அவகிட்ட அப்பப்போ இந்த பிள்ளைகளை விட்டு அவள் பேச விடுவா. இவங்க கணவனும் மனைவியும் சண்டை போட்ட வரைக்கும் தான் உலகத்துக்கே தெரியும். ஏன் நானே இன்டர்வியூ எடுக்கும்போது அப்படிதான். ஸோ இடைப்பட்ட காலத்தில் பிரகா ஃபோன் வந்து பேசி குழந்தைங்க பேசுகிறாங்க கலைக்கிட்ட அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நானும் அப்படி தான் நினச்சேன். சரி பிள்ளை, ஏன்னா அந்த பிள்ளை என் பேத்தி பெரிய பிள்ளைக்கு 6 வயசு ஆயிடுச்சு. அதுவே நம்பர்லாம் எடுத்து போட்டு அப்பா என்னப்பா நீ வீடியோ கால் பண்ணுப்பா, ஏப்பா என் மேலே பாசமே இல்லையாப்பா, ஏப்பா நீ வரமாட்டேப்பா நான் மணிமணியாக பேசும். அப்போ நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். பிள்ளைகிட்ட பேசுகிறா பாவண்டா ஏங்கிருங்கடா, நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு ஏதோ ஒன்று சொல்லி கூட பேசுன்னு நானே சொல்லிடுவேன். ஆனால் இந்த பிக் பாஸ்குள்ளே போகிறத வச்சு இவன் போன அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரில. ஒரு 2-3 நாள் ஃபோன் எடுக்காமல் இருந்தேன். டக்குன்னு பார்த்தா காலையில் இந்த மாதிரி வீடியோ அந்த 6ஆம் தேதி அக்டோபர் 6ஆம் தேதி சேனலில் அந்த இது டிவியில் பார்க்கும்போதே எனக்கே தெரியுது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னைய அந்த டைமில் எல்லோரும் ஃபோன் பண்ணி தேவி என்ன உன்னையே நாங்கள் தேடணும், எங்கே தான் இருக்கிற, ஏன் நீ போகல, நீயும் ரஞ்சனி தானே போயிருக்கணும், நீங்கள் ஏன் போகலன்னு எங்களை கேள்வி மேலே கேள்வியை கேட்குறாங்க. அப்போ நான் அவங்களுக்கு கொடுத்த ஒரே பதிலடி என்ன தெரியுமாம்மா, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பிரகா கூட இருக்காளா நான் கூட இருக்கணான்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை. கலை வந்து பிக் பாஸ்குள்ளே இருக்கானா, அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குதா, அதுதான் முக்கியம். எனக்கு தேவை வந்து என் பையன் எங்கே இருந்தாலும் ஜெயிக்கணும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ வரைக்கும் கலை உங்கள் வீட்டில் தஞ்சமாக இருந்தார்? அக்கா வீட்டில் கலை பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராக என் கூட தான் இருந்தான். அதனால நாங்கள் நிறைய வீடு மாறினோம். ஒரு மாதம் கூட ஒரு வீட்டில் ஒழுங்காக இருக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 1 இயரில் ஒரு 6-7 வீடு நான் மாறிப்பேன். அந்த இன்டர்வியூலே நாங்களே கொடுத்துருப்போம். அது 4-5 நாள்லேயே மாறணும். 4-5 நாளில் தெரிஞ்ச உடனே மாற்றிக்குங்க, உங்களுக்கு வீடு கொடுக்க முடியாது, மாற்றிக்குங்க, இப்படியே தான் சொல்லுவாங்க. நிறைய ப்ராப்ளம். அதுக்காகவே நான் என்ன செஞ்சேன்னா மீண்டும் இவங்களை சொந்த ஊரில் இவங்க அப்பா இறந்துட்டார்ல, இறந்ததுக்கப்புறம் என் மாமியார் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போய் சரி அங்கேயாவது இருங்கடா, இங்கே தான் இருக்க முடியல, நீங்கள் அங்கேயாவது போங்கன்னு சொல்லி அங்கே கொண்டு போய் வச்சேன். எங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வைக்கலை, அந்த ஸ்டேஜில் அறிமுகப்படுத்தலை, இல்லை எங்களை பற்றி பேசலைன்றது கூட எங்களுக்கு ஆதங்கம் இல்லைம்மா. ஆனால் நான் ஒரு அனாதைன்னு என்னை வச்சுக்கிட்டு இப்படியே வருஷம்லாம் சாகடிக்கிறியாம்மா. ஒரு பெத்ததாக இருந்தும் அனாதைன்னா அப்போ அவன் அனாதைன்னா அப்போ நான் அனாதை தானம்மா. அப்புறம் நான் இப்படி சூழ்நிலை வந்து அவங்க அப்போ மாதிரி நடு ரோட்டில் சாகாமல் எங்கம்மா சாக முடியும்? என்ன சொல்கிறேன்னே தெரில. எனக்கு என் பிள்ளை வந்து போனது கூட எனக்கு பரவாயில்ல, மீண்டும் அவன் பிள்ளை குட்டியோடு அந்த குடும்பத்தோடு இப்போ ஒன்று சேர்ந்த மாதிரி சேர்ந்து நல்லா வாழணும், அதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன்.
கலை வந்து அம்மா அக்கா குடும்பம் எல்லாரும் இருந்தும் இத்தனை நாள் நீங்க தான் இப்போ 1 வருஷமா காப்பாத்திருக்கீங்க. ஆனாலும் மனைவி பிள்ளைங்க கூட சேர்ந்தது சந்தோஷமான ஒரு விஷயம்தான். சரி அவங்க நல்லா இருக்கணும் இல்லையா, ஃபைனலி அதுதான் வேணும். பட் ஸ்டேஜ்ல வந்து அனாதைன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நீங்க இப்போ வந்து இன்டர்வியூ கொடுக்குறீங்களா, இல்ல உங்களோட நோக்கம் என்ன? ஏன்னா என்னதான் இருந்தாலும் இதுக்கும் சொல்லுவாங்க தாய் பிள்ளையை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு நீங்க வந்து உங்களை சொல்லலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறீங்க. அதை தாண்டி வந்து இன்டர்வியூ கொடுத்து சில உண்மைகளையும் சொல்றீங்க. ஸோ அந்த நோக்கம் என்ன? என் நோக்கம் என்னன்னா, இப்போ அவங்க என்னை கேட்டு செஞ்சாலும் கேட்காம செஞ்சாலும் எதுவாக இருந்தாலும் அவன் பிக் பாஸ்குள்ளே போயிட்டியான் அப்படின்றக்காக வந்தால, அதே மாதிரி இந்த பேர் புகழோடே வச்சு நீங்கள் குடும்பம் குடித்தனமாக நல்லா இருங்க, மீண்டும் பிரியாதீங்க. இப்போ என் மகன் மேலேயும் தப்பு இருக்கான்னா இருக்குமா, இல்லைன்னு நான் சொல்லலை. என் மகன் மேலேயும் தப்பு இருக்குது, என் மருமகன் மேலேயும் தப்பு இருக்குது. இவங்க மீண்டும் மீண்டும் சண்டை போட்டுக்கிட்டு ஒன்று சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துக்கிட்டு அப்புறம் வெளியே போயிட்டு இது பூரா நம்மளை வந்து எல்லாரையும் முட்டாளாக்குற மாதிரி எனக்கு தெரியுது. சேர்ந்து வாழ்றதுனா சேர்ந்து வாழுங்க. இனிமேல் வந்து இப்போ நல்ல பேரும் மூலமாக போய் நீங்கள் வாழுங்க. ஆனால் இனிமேல் மீடியா பக்கம் இவங்க வரவே கூடாதுமா. இவங்க மீடியா பக்கம் வர வர எங்களுக்கு அசிங்கமாகுது. இவங்க இப்போ சண்டை போட்டு சேர்ந்து ஆனாலும் மீடியாவில் போயிடுறாங்க, சண்டை போட்டாலும் போடுறாங்க, சேர்ந்தாலும் மீடியாவுக்கு போயிடுறாங்க. அப்போ இது நாங்கள் என்னம்மா பதில் சொல்கிறது? அவங்க அந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னா நாங்களும் அவங்கள சேர்ந்தவங்க தானே. இதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு அனாதைன்னு சொல்லிடுறீங்க. நம்மளை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு அவங்களோட கணிப்பு. அனாதை இல்லை, அனாதை ஹாஸ்டலில் மட்டும்தான் படித்தான். அம்மாவுக்கு நாங்கள் மொத்தம் 4 பேர், 3 அக்கா ஒரு தம்பி. கலை தான் கடைசி பையன், நான் 3ஆவது பொண்ணு. ஸோ அனாதை இல்லை. பணம் இருந்தால் ஒரு மாதிரி, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி. எங்களால் அப்படி ஹிப்போக்ரிட்டாக நடிக்க முடியாது. உங்க 4 பேரையுமே அம்மா வந்து காசு இல்லாததுனால கணவரை பிரிஞ்சதுனால ஒரு இடத்துல படிக்க வச்சாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அம்மாவுக்கு தேவை. கொண்டு போய் விட்டுட்டு அவங்க எங்கேயோ கொண்டு போய் விடலாம் செய்யலையே. கொண்டு போய் என்ன பண்ணாங்க, பத்திரமா ஒரு ஹாஸ்டலில் இருக்கணும். ஹாஸ்டலில் விட்டு என்ன பார்க்கவே இல்லையா? மனசாதித்தோடு சொல்லுங்க, பார்க்கவே இல்லையான்னு கேட்குறோம். யார் வந்தா? எங்களுக்குன்னு யாருமே இல்லை. இந்த வார்த்தை நான் பல டைம் சொல்லிட்டு எனக்கு ஏன் புரியலன்னு தெரியல. இந்த வார்த்தை ஏன் கேட்குறாங்க அப்படின்னு. யாரும் இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு சிங்கிள் மதர் என்ன பண்ண முடியும்? அப்பா இருக்காருன்னு கேட்குறீங்க, அப்பெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. அப்பா இருந்தார், சேம் இருப்பாங்க, ஆனால் இல்லைன்ற மாதிரி தான். நம்ம தான் படிக்கல, பிள்ளைங்களாவது நல்லா படிக்கணும். கொண்டு போய் அம்மா 3 பேர் என்ன பண்ணாங்க, பெரியக்கா சின்னக்கா தம்பி வந்து தேனியில் படித்தாங்க. நான் மட்டும்தான் வந்து ஈரோடில் படித்தேன். அதனாலேயே என்னவோ பார்த்தீங்கன்னா எனக்கும் என் தம்பிக்கு இருக்க பாண்டிங் டோட்டலாக வேறு. அவங்க 3 பேர் ஒன்றா இருக்கும்போது அந்த பாசம் ஸோ சண்டை வந்துட்டே இருக்கும். பட் நான் என் தம்பி டோட்டலாக வேற. இப்போ நீங்க அம்மா வந்து ஹாஸ்டல்ல விட்டா உங்களை வந்து பார்ப்பாங்க, அதெல்லாம் மாசம் மாசம் பார்ப்பாங்களா? வருஷம் ட்ரெஸ்ஸு இப்போ நோட்டு புக்கு எல்லாம் 3 பேர்த்துக்கும் 4 பேர்த்துக்குமே 4 பேர் ஹாஸ்டலில் தான் படித்தோம். அம்மா வருவாங்க, மந்த்லி வருவாங்க, எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அண்ட் ஃபுல்லாக ஹாஸ்டல் ஃபுல்லாக படித்தோம். ஸோ தேவையானதான் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க அம்மா. நாங்கள் 3 பேர் அம்மா விட்டு கொடுக்கவே இல்லை. ஏன் இவன் மட்டும் இப்படி பண்ணுறான்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. இப்போ நீங்க பழனியில் இருக்கீங்க, சென்னைக்கு இப்போ வந்ததுக்கான காரணம்? சென்னை வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, தம்பி சண்டே வந்து பிக் பாஸ்குள்ளே போயிட்டாரு. மண்டே எனக்கு ஒரு கால் வந்தது பிக் பாஸ்லேருந்து, தம்பிக்கு காஸ்டியூம் வேணும்னு சொல்லிட்டு. எங்களை உள்ளுக்குள்ளே காட்டவே இல்லை, என்னை அம்மாவும் கூட காட்டலை, எங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. காஸ்டியூம் கொடுக்குறக்கா இப்போ நாங்கள் வந்திருக்கோம். அப்போ அவனுக்கு ஒரு தேவைன்னா நாங்கள் வந்து எங்களை ஒரு யூஸ் வந்துடுற மாதிரி என்ன வேணுமோ அதை எங்ககிட்ட வாங்கிக்கிறேன். ஆனால் எங்களை கொண்டு வந்து ஒரு நல்ல இடத்துல நிப்பாட்டலாம், அவன் ஒரு நல்ல மரியாதை அசிங்கப்படுத்தும் போது எங்கள் கூட வந்துடுறான். காசு ஒன்று இல்லாதப்போ எங்கள் கூட வந்துடுறான். ஒரு கௌரவப்படுத்தும் போது பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் இவனால தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே இப்போ இது பண்ணுறான். கலை வந்து பயங்கரமாக டிப்ரெஷனில் இருந்ததா சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அந்த டைமில் எப்படி இருந்தாருப்பா கலை? ஏன்னா உங்கள் கூட தான் இருந்தார் இல்லையா? அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீடு கிடைக்காம நாங்கள் என்ன பண்ணுறோம், சொந்த ஊருக்கே போயிட்டோம், தேனிக்கே போயிட்டோம். வேறு வழியில் இங்கே இருந்தால் ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. மீடியா பீப்புள்னாவே அவன் தப்பாக தான் பார்க்குறாங்க. அண்ட் அகோரின்ற போது ரொம்பவே தப்பாக பார்த்தாங்க. வீட்டுக்கு வந்து நாங்கள் வீட்டுக்கு பொருள் மாற்றி வச்ச அடுத்த 2வது நாளே எங்களை காலி பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ நாங்கள் ஒவ்வொரு டைம் பயந்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ என்னாச்சு, தேனிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஒரு பீரியடில் வந்து ரொம்ப சூசைட் ட்ரை பண்ண ஆரம்பிச்சான். சூசைட் ட்ரை நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கான். டிப்ரெஷன் தாங்க முடியாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவன் அப்படியே, நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அவன் உண்மையாக ஒரு வேளை அகோரி ஆகிட்டானோ, லைக் அந்த மாதிரி நடந்துட்டும் போயிட்டுமா ரொம்ப டிப்ரெஷன் ஆக ஆரம்பிச்சிட்டான். சம்டைம்ஸ் என்ன பண்ணா, நான் தூங்கிட்டேன்னா என்னை வந்து செக் பண்ணிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவான், போய் ரூமில் போயிட்டு தூக்க மாட்ட போயிட்டு எனக்கு வேண்டாம் ரஞ்சி, என்னால் முடியல, நான் என்னால் டிப்ரெஷன் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என் காலு கீழே உட்காந்துட்டு ஒரு டைம் சொல்லிட்டு போகும்போது நான் அதை முடிச்சுட்டேன். கடைசியாக நான் அன்றைக்கி நான் பார்க்கல அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் அவனை பார்த்துருக்க முடியாது அந்த சூசைடில். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஹெட்டேக், பின்ன அவன் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த் இஷ்யூ நிறையாவே இருக்குது. நிறைய அதுலேருந்து நாங்கள் மீட்டு கொண்டு வந்தோம் அவனை. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. லாஸ்ட்டாக அன்றைக்கி நான் அவனை காப்பாற்றலை அப்படின்னா போயிருந்துருக்கோம். அப்புறம் அந்த சர்ஜரி வேற பண்ணல. காதல் வந்து என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு மனுஷனை பைத்தியமாக்கும்.
அன்னைக்கு நான் பார்த்தேன். அது கலையை வந்து நான் அன்னைக்கு அப்படி பார்த்தேன். அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒரு வேர்டு, காதல் மனைவி காதல் மனைவி. சீரியஸா சொல்றேன். அவன் நினைச்சிருந்தா எவ்வளோ தப்பு பண்ணியிருந்திருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி. கண்டிப்பா சொல்றேன், அவன் அப்படி இல்லை. தம்பின்றக்காக சொல்லலை, ஆமான்னா ஆமான்ட்டு போயிடுவேன். ஆனா அப்படி இருக்க ஒரு பர்சனால அந்த அளவுக்கு டிப்ரெஷன் கொண்டு வர முடியாது. நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டோட்டலா வேற. ரொம்ப டிப்ரெஷன். அப்படியே ஒரு பீரியட்ல அவனை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, வேண்டாம் இந்த லைஃப் நம்ம ஏன்டா வாழ்றோம், எதுக்கு இந்த உயிர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க வேர்டு, எதுக்கு இந்த உயிரை நம்ம கையில பிடிச்சிட்டு இருக்கணும், செத்துடலாம். ஒரு பீரியட்ல எல்லாமே இருந்துச்சு, இப்ப எதுவுமே இல்லை. அதோட வழி என்னன்றது நமக்கு தான் தெரியணும். பேரு, புகழ், பதவி, பட்டம், ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாத்தையும் இழந்துட்டான். எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி முடிவா சூசைட் தான் ட்ரை பண்ணான். அண்ட் லாஸ்டா அவங்ககிட்ட வந்து கடைசியா சொல்லிட்டு அந்த வேர்டு சொல்லிட்டு போறான், ரஞ்சி என்னால் லைஃப்பை சர்வே பண்ண முடியலை, என்னால் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்ட்டு. அப்போல்லாம் எங்கள் கூட இருக்கும்போது எங்களை மீன் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்னால் அம்மாவும் சரி நீயும் சரி நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, என்னால் அவங்க இல்லாமல் இருக்க முடியல, என்ன எல்லாம் மனைவி குழந்தைங்க எல்லாமே இருக்க முடியல, இல்லாமல் இருக்க முடியல. சத்தியமா சொல்றேன், ஒரு பையன் ஒரு பொண்ணை இவ்வளோ லவ் பண்ண முடியுமா அப்படின்னா நாங்கள் பார்த்துருக்கோம். அவன் எப்படி ஒரு குழந்தைங்க மேலே எவ்வளோ பாசமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசைப்பட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். என் பொண்ணு இருக்கும் போது, அவளை தூக்கும் போது பாருங்க, கலைமா இருக்குல்ல, கலைச்செல்வி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அக்கா இருக்கு, உனக்கு தம்பி இருக்குன்னு லைக் அவன் ஹிஸ் பிஹேவ் லைக் ஒரு மாதிரி மென்டலா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கெல்லாம் ஆயிடுச்சு. பாப்பாலாம் இருக்குல்ல சாமி, இந்த ட்ரெஸ் எடுக்கும்போது பாப்பாக்கு இதை எடுக்கலாமா, இது பண்ணும்போது தம்பி இருக்கலாமான்னு சொல்லிட்டு அதை இல்லாத ஒருத்தங்களவே வந்து அவன் நினைச்சுக்கிட்டே இருந்து கலையோட பிள்ளைங்களை பத்தியே நினைச்சிட்டு அவன் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். லாஸ்டா என்கிட்ட சொல்லிட்டு போறான், நீ பாத்துக்கோ, நீ என்கிட்ட எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன் ரஞ்சி, நான் போறேன், என்னால முடியல, லைக் நான் அரை தூக்கத்துல இருக்கேன். அவன் ஏதோ சொல்றான் கேட்குது, நான் ஓகே இட்ஸ் ட்ரீம் அப்படின்னு நினச்சிட்டு தான் உண்மையாகவே இருந்தேன். பட் எப்படி எந்திரிச்சேன்னு தெரியல. நான் போய் பார்க்குறேன், அவன் அந்த ஒயிட் கலர் துணியை வச்சு இப்படி தொங்கிட்டு இருக்கும்போது ஸ்டில் நான் அப்போ செத்துட்டேன். இப்படி தொங்கிட்டு இருக்கும்போது நான் முடிச்சுட்டேன். தடுக்கிறேன், நான் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னால் முடியல, நீ போயிரு விட்டுரு, என்னால் முடியல, செத்துடுறேன், ஐயோ என்னால் வெளியே தலை காட்ட முடியல, குழந்தைங்களையும் பார்க்க முடியல, என்னால் நீங்களும் கஷ்டப்படுறீங்க, நான் உங்களுக்கு ஒரு நடப்பினமாக இருக்கேன், நான் இருந்து என்ன பண்ணுறதுன்னு சொன்ன அந்த ஒரு வேர்டு எல்லாம் கேட்குறேன். ஏன் அவனை பிடிச்சி இப்படி தாங்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எங்களுக்கு அவன் ஒரே பையன், அப்பாவும் இல்லை, இறந்துட்டாரு, வம்சமே அழிஞ்சிரும். கலை ஒன்றும் அவ்வளோ அப்படி ஒன்றும் மோசமான பையன் இல்லையே, ரொம்ப பாசக்காரன், ரொம்ப இன்னசென்ட். அதாவது குழந்தைத்தனமாகவே தான் இருப்பான். அவனை நம்ம எப்படி இது பண்ணுறோமோ அது மாதிரி இருப்பான். ஆனால் ஒரு வகையில் அவனை நான் நல்லா வளர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மீண்டும் ஏன்னா 3 அக்கா தங்கச்சிகளோட பிறந்ததுனால அவனுக்கு பொம்பளைகளை கொடுமைப்படுத்திலாம் அவனுக்கு தெரியாது. பிரகாவை பிரிஞ்சு இருந்ததை கலையால் அப்போ தாங்கவே முடியலையா? அவன் அதை அக்செப்டே பண்ண மாட்டேன்ட்டான். உனக்கு என்ன தெரியும், நான் கேட்டுட்டே இருப்பேன் என்னடா நீ அப்படின்னு. நாங்கள் புரிய வைக்கவே முடியல. அதுலேருந்து வெளியே, அதாவது இப்போ படம் நடிக்கிறியா நடி, பிக் பாஸ் வரையா போ, வேற என்ன பண்ணுறியோ பண்ண அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அவன் இதெல்லாம் வந்து இவங்களுக்காகவே பண்ணுற மாதிரி பண்ணுறியான், நமக்காக எதுவும் பண்ண மாட்டேன். பிரகா கலை 2 பேர்ல யாருக்கு யார் மேலே காதல் அதிகம்? கலை வந்து பிரகா மேலே வச்சுருக்க காதல் தான்மா பெருசு, அதுதான் உண்மை. அதே மாதிரி பிக் பாஸ்குள்ளேருந்து வெளியில் வந்த உடனே அந்த பணத்தை வந்து கொஞ்ச நாளில் அவங்க காலி பண்ணிடுவாங்க. காலி பண்ணதுக்கப்புறம் கலையை வந்து எதுக்கும் ஆகாதவன், கையாளாகாதவன் அவள் துரத்தி விட்டுறக்கூடாது. அவள் வந்து நம்ம நல்லா உழைச்சி நல்ல முறையில் மீண்டும் நம்ம வாழணும். நம்ம புருஷன் நல்லா கெட்டு போனாலும் சம்பாரித்தாலும் நம்ம புருஷன் நம்ம பிள்ளைன்னு இப்போ எந்த நம்பிக்கையில் பிக் பாஸ்குள்ளே போய் அவள் சொன்னாலும் அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் எனக்கு அவள் காப்பாற்றணுமா, அதுதாம்மா எனக்கு வேணும். கண்டிப்பாக அவள் வந்து என் பையனை நீ பிரிஞ்சு வந்தால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு வந்து வேண்டாம். ஏன்னா எங்கனாலையும் இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் மனச்சாட்சி கண்டிப்பாக தெரியுமா, அவன் மனச்சாட்சிக்கு நாங்கள் அந்த 1 வருஷம் அவனை நாங்கள் எப்படி பார்த்தோம், எவ்வளோ இழந்திருப்போம், எப்படி தூங்காமல் இருந்திருப்போம். இந்த 1 இயர் அவரோட டிப்ரெஷன் எப்படி இருந்தது கலைக்கு? அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போயிருவான். ஏன்னா நம்ம மன அழுத்தம் இருந்தால் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி அவன் ரொம்ப சிந்திப்பான். ஒரு சிந்தனை ரொம்ப இதில் இருப்பான். நாங்கள் அங்கங்கே கூட்டிகிட்டு போவோம். இந்த சைனஸ் ப்ராப்ளம், அப்புறம் இந்த சர்ஜரி பண்ணுறது, அப்புறம் இந்த பிள்ளைங்க நினப்பு, வேலை வந்து அவனுக்கு எதுவுமே போக முடியாது. வெளியில் போய் எங்கேயாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னா அகோரினா வேலை தர மாட்டாங்க. அப்படின்போது அப்போ நாங்கள் தான் அவனுக்கான எல்லா செலவுமே நாங்கள் பார்க்கணும். வைத்திய செலவு நாங்கள் பார்க்கணும், சாப்பாடு செலவு பார்க்கணும், அவனுக்கு கை செலவுக்கு ஏதாவது நாங்கள் கொடுக்கணும். திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் வாங்க, இந்த மூக்குலையெல்லாம் இந்த சைனஸ்க்கெலாம் என்னமோ 5 ml வளர்ந்துருக்குன்னு சொல்லி அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுட்டாங்க. அப்புறம் காலில் கையில் தலையிலன்னு ஏதோ ஒன்று இருக்கும். அப்புறம் யதார்த்தமாக வண்டிக்கு போவேன், வண்டியில் ஓவியம், அங்கே விழுந்துட்டேன் இங்கே விழுந்துட்டேன்னு அந்த வைத்தியம். இப்படிமா எங்களுக்கு 1 வருஷம் வீடு கொடுக்காதது, இப்படி நிறைய. அவன் டிப்ரெஷன் டைம்ல நாங்களும் தூங்க மாட்டோம். எங்களே நைட்டெல்லாம் தூங்க மாட்டாரா கலை? தூங்கவே மாட்டான். அவன் மார்னிங் 5 o'clock தான் அவன் தூங்கவே செய்வான். அது வரைக்குமே முழிச்சே தான் இருப்பான். என்ன பண்ணா இந்த மாதிரி ஒரு
டோர்கிட்டே உட்காந்து என்ன பண்ணுறான்னு ஒரு லாஸ்ட் ஒரு 2 மந்த் மே மந்த்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு லீவு எங்களுக்கு லீவு பார்த்தீங்கன்னா பிள்ளையை தூங்க வச்சுட்டு வெளியே வந்து இவனே மாற்றி பார்க்க வேண்டியதாக இருக்கும். நல்லா சாப்பிட்டுருப்பா, திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல காணாமல் போயிடுவா. பக்குன்னு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா தேடிட்டு இருக்கியா, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னுவான். இந்த இவன் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கத்தி இந்த மாதிரி திங்ஸ்லாம் நான் எப்பயுமே ஹைட் பண்ணியே வச்சிருப்பேன். ஆனால் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல, சாரி எப்படியோ எடுத்து அது நான் என்ன என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும். அந்த மாதிரி ஒரு டைம் 2 டைம் தூக்க மாட்ட போகலை. இதனால என் தூக்கமே போயிருக்கு பல நாள். அவனும் ஒரு மாதிரி ஆயிட்டா, சேம் நானும் ஒரு மாதிரி ஆயிட்டேன். இப்படி கதவு பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பேன் நான் எப்பவுமே. ஏதாவது பண்றானா, என்ன பண்றான் அப்படின்ட்டு. கலை உங்க கூட இருந்திருக்காரு கடந்த 1 வருஷமா. பிள்ளைங்களை பார்க்கவே இல்லை, வீடியோ கால்ல மட்டும்தான் பார்த்தாரா? ஸோ அது கலைக்கு எந்த அளவு டிப்ரெஷனா இருந்தது? வீடியோ கால் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவனால பேசவே முடியாது. ஏன் அப்படின்னா தொண்டையெல்லாம் அடைச்சு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்துல அந்த ஒரே நேரத்திலேயே சிரிக்கிறது, அழுகிறது, அந்த கோபம், வருத்தம் எல்லாமே அந்த ஒரு வீடியோ கால் எல்லாம் ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு கலைக்கு என்ன தகுதி இருக்குன்னு மக்கள் பேசுறாங்க. என்ன தகுதி இல்லைன்னு நான் கேட்குறேன். என்ன தகுதி இல்லைன்னு கேட்குறேன். கலையரசனை வந்து நீங்கள் அகோரி கலையரசனை மட்டும்தான் பார்க்குறீங்க. நான் நிறைய இன்டர்வியூ சொல்கிற ஒரே விஷயம் என்னதான், தயவு செஞ்சு அவனை 4 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க. கலையரசன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அகோரி கலையரசனா பார்க்காதீங்க. கிராமிய புதல்வன் டாக்டர் கலையரசன்ற பட்டம் வாங்கியிருக்காரு. சும்மா ஒன்று இந்த டாக்டர் பட்டம் யாரும் வந்து அவனுக்கு ஒன்றும் கொடுக்கல. அண்ட் அதெல்லாம் தாண்டி 32 கலைகளில் பறையாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் இதில் டாப்ல நின்றுட்டு இருந்தான் என் தம்பி. இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருந்தான். ஃபீனிக்ஸ் ஃபவுண்டராக இருந்திருக்கான். அந்த ஃபீனிக்ஸ் ஃபவுண்டேஷன்ல லாட் ஆஃப் மெம்பர்ஸை வச்சு அவன் வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருந்தான். தயவு செஞ்சு கூகுளில் கூட போய் பாருங்க. இதெல்லாம் தாண்டி பழைய வீடியோஸ்ல போய் பாருங்க. கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனால் அவரோட வீடியோஸ் எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு. வீடியோஸ், அவார்ட்ஸ் எதுவுமே இப்போ இல்லை. ஸ்டில் கிங் ஆஃப் ஆர்ட்ஸ் 32 யூடியூப்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோ இருக்கும். அதை பற்றி சொல்றதுக்கு உங்கள் யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. நான் அதை சொல்லுவேன். கண்டிப்பாக அதை பற்றி பேச யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. ட்ரோல் பண்ணுறீங்க, மீம் பண்ணுறீங்க, அது உங்களோட வியூஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு திறமையில்ல மனுஷன் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நீங்கள் மற்றதெல்லாம் சொல்கிறீங்களா, நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் கலைக்கு என்ன திறமை இருக்கும், சும்மா வந்து ஒன்று பிக் பாஸ் வந்து அவனை கொண்டு போய் உள்ள விடலை. தகுதியை பற்றி யாரும் பேசாதீங்க. அவனுக்கு தெரியும் நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. அந்த தகுதி அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் தகுதி என்னன்றது நீங்கள் யாரும் அவனுக்கு டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணில் குண்டூசி எடுத்தது, பிளேட் எடுத்தது, அச்சீவ் பண்ணது, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கண்ணாடி தூள் அது மேலே ஏறி கரகாட்டம் ஆடினது, பின்ன பல்பு உடைச்சது, இந்த மாதிரி நிறைய அவார்டு பண்ணியிருக்காரு. தயவு செஞ்சு இந்த வார்த்தையை மக்களுக்கு நான் சொல்லியே ஆகணும். ஆக்சுவலி அகோரி கலைன்னு ஒரு விஷயம் இருந்தது. அவருடைய முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஒரு ஆட்டம் ஆடினாரு பாருங்க வீடியோல. அப்பா, அதெல்லாம் பார்த்தாலே அதை பார்த்து பயப்படுறதா, அதை பார்த்து சிரிக்கிறதான்னு தெரியாம இருந்தது. ஏன்னா எவ்வளவு திறமையான கலை இப்படி ஒரு கோமாளி வேஷம் போட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அகோரியில அந்த முடியெல்லாம் ஒட்டு முடி தானே? ஆமா, அது காசில போய் திருச்சது ஒட்டு முடி. அந்த முடியெல்லாம் எடுத்தது எப்போ? அந்த அகோரி கெட்டப்ப வந்து இப்ப பிக் பாஸ்ல ஒரு கெட்டப் பாக்குறோம்ல, அந்த கெட்டப்பா மாத்துனது எப்போமா? முடி எப்படி எடுத்தான் அப்படின்னா, அந்த சண்டை போட்டு வந்தாங்க தெரியுமா, அதாவது எல்லாத்தையும் ஃபோன்ல இருந்து எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு அந்த வெறும் ட்ரெஸ் மட்டும் போட்டு அந்த ஒரு வேஷ்டியோட, ரெட் கலர் வேஷ்டியோட வீட்டுக்குள்ள வந்தது. அந்த அடிப்பட்ட அது முகத்தோட வந்தான். அப்ப பாத்தீங்கன்னா வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. நீங்க இவங்களோட ஃபேமிலியா என்ன பண்றீங்க, வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் அவன்கிட்ட கெஞ்சிறேன். நானும் ஒரு 2-3 வீடு முடிஞ்ச அளவுக்கு நானும் மாறிட்டேன். நானும் நம்பிக்கை இழக்க வேண்டாம், சரி பரவாயில்ல, தம்பிக்காங்க ஒரு பிரில் அவனே என்கிட்ட கேட்டான், ரஞ்சி பேசாம நான் முடி எடுத்துட்டா, மேபி இதனால எதுவும் பிரச்சனை வருதா அப்படின்னு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, மொட்டையை அடிச்சு விடலாம் அப்படின்ட்டு. நல்லா தான் அடிச்சு பார்த்தா என்ன பண்ணிட்டேன், முடி மொட்டையெல்லாம் அடிக்க மாட்டேன், வாய்ப்பே இல்லை, முடியை வேணா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கும்போது நாங்களாம் அதை கட் பண்ணோம். அதை கட் பண்ண முடியல. கத்தியில கட் பண்ணுறோம், அதில் கட் பண்ணுறோம், இதில் கட் பண்ண முடியல. கடைசியில் அருவாள் எடுத்து நீளமாக வச்சு நாங்களே கட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து 3 பொண்ணு, கலை ஒரு பையன், மொத்தம் 4 பேர் இல்லைம்மா? நீங்கள் உங்கள் கணவரை பிரிஞ்சுட்டீங்க. ஆனாலும் இப்போ அவர் மறையும் போது அவருக்கான சாங்கியங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணினீங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு சிங்கிள் உமனாக நீங்கள் 4 பிள்ளைங்களையும் ஹாஸ்டலில் விட்டு வளர்த்த விதம், அதெல்லாம் பற்றி சொல்லுங்கம்மா. நான் கலை வந்து 2000 பிறந்தாரு. 2005 அவங்க அப்பாவை பிரிஞ்சு வர்றேன் அப்படின்னா அவர் எதனாலன்னா ரொம்ப ட்ரிங்க்ஸுமா. ஆனால் நல்ல திறமையான ஆளுதேன். அப்புறம் ரொம்ப டார்ச்சரு, இந்த சூடு வைக்கிறது. ஆமாம், அவங்க அப்பா என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவார். அந்த வந்து அவங்க ஃபேமிலியில் யாருமே என்னை கேட்கவும் மாட்டாங்க. அடித்த 4 பிள்ளையோட துரத்தி விட்ருவாங்க. இப்படிமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எங்கள் வீட்லேயும் வந்து யாருமே எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா, யாருமே எங்கள் அம்மா யாருமே எனக்கு அப்போ ஆதரிக்கலை. அந்த டைமில் நான் நிறையா கஷ்டப்பட்டு இவங்க 4 பேர்த்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ரோடாக சுற்றுவேன். எங்கடா போய் இடம் கிடைக்கும், படுத்துவோம், எங்கடா போக முடியும். என் வீட்டில் கூட இருக்க முடியாதா? யாருமே அனுசரிக்க மாட்டாங்க. வீடே இல்லையே. உங்கள் வீட்டுக்காரரு கூட பிரிஞ்சு அப்படி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க? ஆமாம், பிரிஞ்சு வந்து பிரிஞ்சுன்னு இல்லை, அது அவர் வந்து குடிச்சிட்டு எங்கேயாவது இருப்பார்.
எங்களை அடித்து துரத்திட்டா அவங்க வீட்டுக்குள்ள யார் வீட்டுக்குள்ளுமே சேர்த்த மாட்டாங்க. ஓ அப்படியா? ஆமாம், என்னை யாருமே சேர்த்த மாட்டாங்க. அவருக்கும் பிள்ளைகள் மேலேயும் ஒரு கரிசனம்லாம் இருந்தது இல்லையா? அதெல்லாம் இல்லை சுத்தமாகவே இல்லை. அவருக்கு அந்த இதே இல்லை. அவருக்கு மட்டும் இல்லைன்றது கூட எனக்கு வருத்தம் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் யாருக்குமே இல்லை. 2005 மருந்து குடிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஃபேமிலிக்கே மருந்து ஊற்றி எல்லாம் சித்திரலாம், குழந்தைங்களாம் நம்ம வளர்த்த முடியாது, எங்கே போகணுன்னு தெரிலன்னு. அப்போ அன்னைக்கு எனக்கு சின்ன வயசு, என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ போய் மருந்தை குடிக்கலான்னு போகுது. அப்போ இந்த பிள்ளை தான் சொல்லுது, நம்மளாம் மருந்து குடிச்சாக வேணாமா, மாமா வீட்டுக்கு எங்கேயும் நம்ம போக வேணாமா, நம்ம இப்படி எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாமான்னு இவ தான் சொல்கிறா. அந்த வயசுலையும் இவ தான் சொல்கிறா, ஒரு 5-6 வயசில். அப்போ நான் வந்து இல்லை சரின்ட்டு அப்போ எங்களை காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றி விட்டதுக்கப்புறம் நம்ம யார் வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாளாக கஷ்டப்பட்டு அங்கங்கன்னு சுற்றி அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் சரி அதையும் நம்ம விட்டுட்டு அப்போ தாம்மா கொண்டே ஹாஸ்டலில் விடுறேன். நமக்கு பேக்ரவுண்டே இல்லை, நம்ம பிள்ளைய நல்லா படிக்கணும். ஏன்னா நான் அந்த அண்ணா ஹாஸ்டலில் படித்ததுனால என்னை கொண்டே அங்கே தான் விட்டுட்டாங்க. நான் அந்த ஹாஸ்டலில் தான் படிச்சிருந்தேன். அப்போ நான் அந்த ஹாஸ்டலில் படிச்சிருக்கேன் அப்படின்னும் போது அப்போ எனக்கு தெரிஞ்ச இடம் அது. அப்போ என்ன செஞ்சேன், ரஞ்சனிக்கு வந்து ஸ்பான்சரு கிடச்சிச்சு. அவளுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டில் ஈரோட்டில் வந்து தத்தெடுத்து அந்த வெள்ளக்காரவங்களோட இதில் வந்து இவள் 12 வருஷம் படிக்கிறாள். இவ்வளோ ஒரு 3 வயசு 5 வயசில் கொண்டு போய் விடுறேன். அந்த பசங்களை வந்து அவங்க 3 பேர்த்தையும் வந்து நான் படித்த அதே ஹாஸ்டலில் கொண்டு போய் அண்ணே என் பிள்ளைய 3 பேர்த்தையும் பார்த்துக்க, நான் வேலை வெட்டி செஞ்சு கொண்டு வந்து நான் எப்படியாவது என் பிள்ளைகளை பார்க்குறேன்னு கொண்டு அங்கே சேர்த்துனேம்மா. சேர்த்துட்டு மாதமானா போய் பார்ப்பேன். அதுக்கப்புறம் லீவு விட்டு அந்த காப்பரிச்சா அரைப்பரிச்சா அப்படின்போது இவ்வளோ கூப்பிடவும் போகணும், அவங்கள கூப்பிட போகணும். அவங்கள ஒரு நாள் கூப்பிட்டு வந்து இவ்வளோ இப்படி போய் இப்படியே 12வது வரைக்கும் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறேன். எல்லாத்தையும் அப்போ கலை வந்து என்ன சொல்லிட்டேன், என்னை காலேஜில் சேர்த்துங்க அப்படின்னு தான் கோயம்புத்தூர் SNRல படிக்க வைக்கிறேன். எப்படா தம்பி சேர்த்த முடியும், அக்காளுக்கு கல்யாணம் இருக்குது, இன்னொரு அக்காளுக்கு வளகாப்பு இருக்குது, இன்னொரு அக்காளுக்கு இப்படி இருக்குது, எப்படா அப்படின்னா அதெல்லாம் முடியாது, நீ சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அங்கே போய் சேர்த்துறேன். அந்த டைம்லேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீட்டையும் உனக்கு கட்டி வச்சேன். ஏன்னா நம்ம பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்குது, நமக்கு வேணும் அப்படின்னு. நான் செய்யாத வேலையே இல்லை. காட்டு வேலை, மில்லு வேலை. மில்லுலேயே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சம்பளம் அதிகம் இருக்கும். அந்த மாதிரி வேலை செய்கிறது. அப்புறம் இந்த துணிக்கடை, அதில் இந்த குடோனுகளில் வேலை செய்கிறது, இந்த மாதிரி. அப்புறம் தக்காளி எடுக்கிறது, வெண்டை கிடக்கிறது, நாற்று நடுறது, களை எடுக்கிறது, இப்படி கிடைக்கிற வேலைக்கெலாம் மில்லு ஓடலைன்னா நம்ம காட்டு வேலைக்கு போய்க்கலாம். காட்டு வேலை தொடர்ந்து கொடுத்தாங்கன்னா அங்கிட்டு இப்படி இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிறது. அப்படி பாத்திரக்கடை எல்லா வேலையும் ஏதோ ஒரு வேலை நமக்கு கிடைக்குதா, சம்பளம் அதில் ஒரு 10 ரூபா சேர்த்து கிடைக்குதா, அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலைகளுக்கெல்லாம் போவேன். கடுமையான உழைப்பை தான் ஒரு சிங்கிள் மதராக போட்டிருக்கேன். போட்டிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து 4 பிள்ளைங்களுக்கும் பிரித்து யார் யாருக்கு என்ன பண்ணணுமோ அது அந்தந்த டைம்ல. கலை காலேஜ் படிக்கிறதுக்கும் ஃபீஸ் கட்டி சேர்த்துருக்கீங்க. எவ்வளோ ரூபாய் ஃபீஸ் கட்டினீங்க? அதாவது பத்திரத்தை, வீட்டு பத்திரத்தை, நான் கட்டின வீட்டு பத்திரத்தை வச்சு ஒரு செமஸ்டருக்கு 30,000 ரூபா. படிச்சு முடிச்சாரா? லாஸ்ட்ல அதுதான் அதுங்குள்ள இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டியான். எத்தனை செமஸ்டர் எழுதினாரு? கொரோனா வந்துருச்சு. அந்த கொரோனா ஃபீல்ட் இருக்குல்ல, 1 வருஷம் காலேஜ் போனாரா? இல்ல 2 வருஷம் போனா. ஓ 2 வருஷம். என்ன கோர்ஸ்? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 2 வருஷம் படிக்கணும் அப்படின்றது அவனோட லட்சியமா? லட்சியம். இந்த டிகிரியை முடிச்ச உடனே ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பயங்கர டேலண்ட். அவன் தான் நம்பவே முடியல. முதல்ல அப்படி அவ்வளோ டேலண்ட். ஆனா இவனாப்பா அப்படின்றது டிரான்ஸ்ஃபர்மேஷன். 5 வயசுல பேச்சு போட்டியில எல்லாம் அப்படி பேசுவியான், எல்லாத்துலேயுமே பேசுவியான். ஸ்கூல்ல எல்லாம் லீட்ரு, இந்த பியூப் லீட்ரு அப்படி இப்படின்னு அந்த மாதிரி பண்ணுவேன். அதனால எனக்கு ஒரு ஆசை, சரி எல்லா பிள்ளையும் படிக்க வைக்க முடியலனாலும் ஒரு பையனை, ஆம்பளை பையனை படிக்க வச்சோம்னா அவன் படித்து வளர்ந்து வந்தால் நம்ம சந்ததி நல்லா இருக்குமே. ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 2 வருஷம் ஒரு செமஸ்டருக்கும் 30,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி நீங்கள் படிக்க வைக்கிறீங்க. 2 வருஷம் முடிச்சுட்டு 3வது வருஷத்துல தான் பிரகாவை பார்த்துட்டு கல்யாணம். அப்பெல்லாம் வளர்ந்துட்டியான். அப்ப சைடுல ஓகே காலேஜ் படிச்சுக்கிட்டே நாட்டுப்புற கலைகள்லயும் வளர்ந்துட்டு வந்தாரு. அது எப்படி காரணம் பாருங்கம்மா. ஒரு டைம் இவன் கொண்டு இந்த காலேஜ்ல என்ன சேர்த்துமான்னு சொல்லும்போது ஒரு 6 போட்டோ அங்க இருக்குமா. அந்த SNR காலேஜ்ல வந்து முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸ்ல இந்த பரைடு அது இதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அப்போ இவன் என்கிட்ட சொல்றியான், ஏம்மா இந்த இடத்துல என் ஃபோட்டோ வரும்னு. ஆனால் நல்லா காமெடி பண்ணுறாரு தம்பி. நம்மலாம் அவங்களாம் பாரு எம்பிட்டு நகை போட்டிருக்காங்க, எது காரில் வராங்க, அப்படி வராங்க, இங்கிலீஷ் மீடியம் படித்தாங்க, நீ எப்படா இங்கே வருவ போடா அப்படின்றேன். அம்மா சத்தியம்மா நான் வந்துடுவேம்மா, நீ நம்பும்மா அப்படின்னு சொன்னேம்மா.
அதே மாதிரி 6 மாதத்தில் அந்த இடத்துல என் ஃபோட்டோ வந்துருச்சு. அப்படியா? இந்த கிராமிய கலைகளை பூரா கற்றுக்கிட்டு அது மூலியமாக அங்கே நான் அவன் போர்டு அந்த ஃப்ளெக்ஸ் அவனுக்கு அது ஃப்ளெக்ஸாகவே வச்சாங்கம்மா. அந்த ஒரு ஃப்ளெக்ஸ் மாதிரியே வச்சு அவன் படித்த காலேஜ்லேயே 6 மாதத்தில் அந்த இடத்துல அந்த 5-6 ஃபோட்டோவுக்கு இடையில இவனோடது வந்து பெரிய ஃப்ளெக்ஸாக வச்சாங்க. கலை பார்த்தீங்கன்னா 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, பேச்சு திறமை, ஓவியம், அப்புறம் இந்த பறைகள், இந்த மாதிரி நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நிறைய 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 அப்படி அவர் எவ்வளவோ அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ என்னால் வந்து இதை இன்னுமே அக்செப்டே பண்ண முடியல. இவ்வளோ திறமையான மனுஷன் இப்படி அகோரியா வந்து நிற்பான்றது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. நீங்களே உங்கள் தம்பி அகோரியானதை ஏற்றுக்கல? எப்படி முடியும்? நாங்கள் அவனை வேற மாதிரி பார்த்துருக்கோம். கலையை வந்து நீங்கள் பார்க்குறது வேற. இந்த மாதிரி நிறையா பேசுகிறான், தப்பாக பேசுகிறான், அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அப்படின்றது டோட்டலாக வேற. கலையை வந்து ரொம்ப பாசங்க, எப்படி சொல்ற, ஒரு நல்ல பாசக்காரன். பிக் பாஸ் போனதுக்கு அப்புறமாது அவனை ஒரு அகோரி கலேஷனா இல்லாம பிக் பாஸ் கலேஷனா பாருங்க. அவர் கடைசியில் லாஸ்ட் ப்ரோமோல கூட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த பேரை மாத்துறதுக்காக நான் பிக் பாஸ்குள்ள வந்திருக்கேன் அப்படின்றாரு. ராமி புதன் கலைஞனா வர வேண்டாம், பிக் பாஸ் கலையரசனா. அவர் எவ்வளவு நாள் இருப்பார்னு எங்களுக்கு தெரியல, ஆனா அவர் வெளியே வரும்போது இந்த பேர் சேஞ்ச் ஆகுன்றது எங்களோட ஒரு விஷயம். அது உள்ளுக்குள்ள கலையுமே வந்து ட்ரை பண்ணணும் இல்லையா? நிறைய. ஆமாம், கண்டிப்பா. ஆமா, அவரோட எஃபர்ட் வேணும், நான் சொல்றேன். நான் அந்த விஷயத்துலலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் விமனா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு 4 பேரையும் எடுத்துட்டு வந்து மேலே ஸ்டேஜில் உங்கள் பையன் வந்து நிப்பாட்டி இருக்கீங்க. நீங்களும் பிள்ளைகள 4 பிள்ளைங்களையும் அப்படியே புருஷன் போயிட்டாரு, தண்ணி அடிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாரு, நீங்களும் விட்டுட்டு போயிருந்தா ஏதோ ஒரு இடத்துல பிச்சை எடுத்துட்டோ எங்கேயோ இருந்திருக்கணும். ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல போய் விட்டு படிக்க வச்சிருக்கீங்க, மாசம் போய் பார்த்துருக்கீங்க, லீவில் வீட்டுக்கு கூட்டிட்டு வச்சு பார்த்துருக்கீங்க, இடைப்பட்ட டைம்ல நீங்க எல்லா வேலையும் செஞ்சு காப்பாத்திருக்கீங்க. இந்த கையில் உலகமும் இந்த கையில் பிரகாவும் கொடுத்தா எப்படி அந்த மாதிரி அவன் அப்போ கூட உலகம் கீழே போய் பிரகாதம் மேலே இருக்குது. அவ்வளோ தூரம் பிரகான்றியான். ஆனால் இதனால நல்லது கெட்டதெல்லாம் இருக்குன்னு அதை யோசிக்கவே மாட்டேங்கிறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு கலையரசனுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நிறைய மக்கள் கேட்குறாங்க. கண்டிப்பாக அவருக்கு தகுதி இருக்குது. அவர் நம்மளுடைய நாட்டுப்புற கலைகளில் பல கலைகளில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்த ஒரு நபர் தான். ஆனால் சின்ன வயசுலேயே திருமணம் பாருங்க. அந்த அம்மா வந்து வேலைக்கு போய் 30,000 ரூபாய் செமஸ்டர் ஃபீஸ் கட்டி 4 பிள்ளைங்க, ஆனால் பையனை படிக்க வச்சுருக்காங்க. ஏன் அந்த படிப்பு நின்றுச்சு? காதல் திருமணம். ஒரே நல்ல பார்க்கில் தாலி கட்டியிருக்காரு பிரகாக். சரி, அந்த திருமணம் அந்த நபரை வாழ வைக்கணும், சாதிக்க, ஏற்கனவே பண்ண சாதனையை விட டபுள் ட்ரிபிளாக சாதிக்க வைக்கணும். ஆனால் அகோரியா மாற்றி தெருவில் அலைய வச்சுது, கோமாலியா ஆக்கி தலையை சுத்த வச்சுது. அதெல்லாம் முடிச்சு 1 வருஷம் டிப்ரெஷன்லேருந்து காப்பாற்றி கூட்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்றாங்க இவங்க. பட் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. மக்கள் எல்லாம் இவனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்னு கேட்குறாங்க. பட் எனக்கு பர்சனலாக நாட்டுப்புற கலைகள்லாம் அழிஞ்சிட்டு வரக்கூடிய இந்த கால சூழலில் அதை கற்றுக்கிட்டு சாதனை பண்ண ஒரு நபர் இன்னும் மேலே மேலே வந்து நம்மளுடைய நாட்டுப்புற கலைகள் உலகம் முழுக்க தெரியப்படுத்தணும். அந்த இடத்துல இருக்க ஒருத்தருடைய வாழ்க்கை இப்படி அழியக்கூடாது, அது நல்லா சிறக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ கலை வெளியில் வந்தாலும் உண்மையை மட்டுமே பேசணும், உண்மைக்கு மட்டுமே துணை நிற்கணும். பெத்த பிள்ளைங்களை 3 பிள்ளைங்களை பாசமாக காப்பாற்றணும், அது உண்மை வேணும். அதே நேரம் சின்ன பிள்ளைத்தனமாக புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டு தவறு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் இந்த வெளிப்படையான நேர்காணல். அன்பு, காதல், மரியாதை அப்படிங்கிறது கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம். மனைவி கணவனுடைய குடும்பத்தை நேசிக்கணும், கணவன் மனைவியோட குடும்பத்தை நேசிக்கணும். அப்போ தான் அந்த கணவன் மனைவி குடும்ப சப்போர்ட்டோட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். மேக்சிமம் அதை ட்ரை பண்ணி நடக்காது அப்படிங்கிற பட்சத்தில் தனியாக வாழறாங்க, ஓகே. பட் அதுக்கான முயற்சிகளே எடுக்காமல் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு புறந்தள்ளிட்டு சும்மா சண்டை போட்டுட்டு நினச்சா சண்டை போட்டுக்கிறது, நினச்சா சேர்ந்துக்கிறது, மீடியாவில் அதை வெளிப்படுத்தி சம்பாதிக்கிறது ரொம்ப தப்பு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு கலை. தேங்க்யூ. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.